விஷ்ணு பகவானுடைய சிறப்பு. விஷ்ணு பகவான் பெயர் சொன்னவே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது முதல்ல திருப்பதி, அப்புறம் ஸ்ரீரங்கம், அப்புறம் அவருடைய 108 திவ்ய தேசங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் ஒவ்வொன்றா. அவருடைய வாகனம் கருடன், அருவ வடிவம் தான் சால கிராமம். விஷ்ணு பகவானை நம்ம வேறு வேறு பேரில் சொல்கிறோம். திருமால், பெருமாள், வெங்கடேசன், பாலாஜி, ஹரி, நாராயணம், இன்னும் நிறையா இருக்குது. நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் அவருடைய 1000 நாமங்கள் சொல்கிறோம். இவர் விஷ்ணு பகவான் வந்து எல்லாருக்கும் தெரியும், மும்மூர்த்திகள் ஒருத்தர். பிரம்மா, விஷ்ணு, சிவால காக்கும் தொழிலில் பார்த்துக்கிறவர் விஷ்ணு பகவான். மகாலட்சுமியினுடைய நாயகர், பார்வதி தேவியின் சகோதரர், வள்ளி தேவானியுடைய தந்தை. உலகத்தில் அதர்மம், அழிவு ஏதாவது தலை தூக்கும் போது ஒரு அவதாரம் எடுத்து அது நம்ம காப்பவர் தான் விஷ்ணு. அவரோட தசாவதாரத்தில் ராமாயணத்தில் ராமரும் மகாபாரதத்தில் கிருஷ்ணரும் முக்கியமான அவதாரங்கள். புத்தர் கூட அவருடைய அவதாரம்ட்டு அவங்க அவங்க சொல்கிறாங்க. தவிர இந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் வந்தப்போ அசுரர்கள் வந்து அந்த அமிர்தத்தை காக்கிறதுக்காக மோகினி தேவி அவதாரமும் அவர் தான் எடுத்தார். அதுவும் ஒரு அவதாரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணு கிட்ட 4 முக்கிய குணங்கள் இருக்கு. ஒன்று வாத்சல்யம், அதாவது அன்பு. அடுத்தது சுவாமித்துவம், தலைமை சிறப்பு. அடுத்தது சௌசீலயம், ஏற்ற தாழ்வில்லாத நட்பு. சௌசல்யம், எளிமை. இந்த 4 ஒரு சிறப்பான பண்புகள். இந்த பண்புகள் நம்மகிட்டையும் இருந்தால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நம்மகிட்டையும் இருக்கக்கூடியது தான். விஷ்ணு பகவானை நிறைய பேர் விரதம் இருந்து வழிபடுறது வழக்கம். அதாவது ஏகாதசிக்கு, சத்யநாராயணா இந்த பௌர்ணமிக்கு, நரசிம்ம விரதம், ராமநவமி விரதம், நிறைய விரதங்கள் இருக்குது. இதெல்லாம் விரதம் இருந்து அவரை வழிபட்டால் நமக்கு நினைச்சது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், பாவங்கள் அகலும், தோஷங்கள் நீங்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், நோய் நீங்கும், இழந்தது கிடைக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், வைகுண்டமும் கிடைக்கும் அப்படின்ட்டு நியதி. விஷ்ணு பகவான் வந்து உலகத்தில் வெங்கடேஸ்வரராக எழுந்தருளியது இந்த புரட்டாசி மாதத்தில் தான். அதனால தான் நம்ம இந்த புரட்டாசியில் அவரை ரொம்ப சிறப்பாக வழிபடுறோம். அதுவும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அவரை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் தீய விளைவுகள் எல்லாம் தடுக்கும், பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதனால தான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி புரட்டாசி மாதம். அதனால் புரட்டாசி மாதத்தில் நம்ம விரதம் இருந்து, மாவிளக்கு ஏற்றி, தளிகை படைத்து, பாராயணம் செய்து, கோவில் தரிசனம் செய்து எல்லாம் நம்ம விஷ்ணு பகவானை பிரார்த்தனை பண்ணி அருளை பெறுவோம். எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் அளிக்க எல்லோரும் பிரார்த்திப்போம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.